நடக்கிறதெல்லாம் பார்த்தா திரு ஐசியூ விட்டு உயிரோட வரமாட்டான் போல இருக்கே. இதுக்கு நடுவுல அம்பிகா வேற ஜோசியரை பார்த்துட்டு வந்து புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கா. நம்ம பேசாம என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். திரு சீரியஸா இருக்கான்ற விஷயத்த உடனே கௌதம் கிட்ட சொல்லி ஆகணுமே. இந்த வேலைக்காரி வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. அவளையும் ஏதாவது பண்ணி ஆகணும். கடவுளே, திரும்ப காப்பாத்து. கவி, என்னாச்சு? எப்போ கால் பண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திரு எப்படி இருக்கா? திரு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். இது மட்டும் சரியா நடந்தா மத்த விஷயத்தை எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடத்திக்கலாம். சூப்பர். சீக்கிரமா அவன் செத்துட்டான்ற நல்ல செய்தி என்கிட்ட சொல்லு. கௌதம், இங்க இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டாக்டர், என் புள்ள. நான் சொல்றதை கேட்டு தயவு செஞ்சு நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. பேஷண்டோட கண்டிஷன்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவர் எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போதைக்கு அவரை வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் வச்சிருக்கோம். மேற்கொண்டு நாங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ அப்சர்வேஷனுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், பார்க்கலாம். மகாலட்சுமி வந்திருக்கீங்க. ஏன் இப்படி வந்து படுத்திருக்கீங்க? உங்க மொத்த குடும்பமும் உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியாம இந்த ரூம்க்கு வெளியே நின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கிறது சரியா? நீங்க எழுந்து வரணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க வேணும். எழுந்து வாங்க. நான் உங்க வாழ்க்கையில வந்தது வேணா விபத்தா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நடந்த இந்த விபத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும். என் வாழ்க்கையில உங்க கையால கட்டின இந்த தாலிய பொக்கிஷமா நினைக்கிறேன். அத நான் சாகுற வரைக்கும் என் கழுத்துல இருக்கணும். என்னை ஏமாத்திராதீங்க. உங்களுக்காக அம்மனுக்கு குங்கும பூஜை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு நான் பிரசாதம் கொடுக்கறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா என் மன திருப்திக்காக நான் சாமிகள் சொன்ன இந்த பரிகாரத்தை முழுசா பண்ண நினைக்கிறேன். நான் மனசார வேண்டி இந்த பூஜை பண்ண குங்குமத்தை உங்க நெத்தியில வைக்கிறேன். சிஸ்டர், ஒரே ஒரு வாட்டி நான் திரும்ப பாத்துக்கிறேன் சிஸ்டர். ஐயோ, சொன்னா கேளுங்க மேடம். இந்த மாதிரி டைம்ல உள்ள யாரும் போக கூடாது. அவரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. சிஸ்டர், இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன விடுங்களே. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நான் போய் திரும்ப பார்க்கணும். ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்கணும் ஐயோ சிஸ்டர். மேடம், சொன்னா கேளுங்க. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நாங்களே சொல்றோம். ப்ளீஸ் என்ன அப்ப விடுங்க. போய் பாருங்க. இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எங்க சூழலை புரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்லும் போது போங்க. இந்த தாலிய நீங்க எங்க நல்லூர் அம்மா சாட்சியா வச்சு என் கழுத்துல கட்டினீங்க. அம்மன் சாட்சியா நடந்த அந்த கல்யாணம் உண்மைனா நான் இப்ப உங்களுக்கு பண்ணிருக்கிற இந்த பூஜையால நீங்க இப்பவே கண் முழிக்கணும்.
ஐயோ, கண் முழிச்சு இவரை நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நம்ம இங்க இருந்து போயிடலாம். சிஸ்டர், நான் ஒரே ஒரு தடவை உள்ள போய் திரும்ப பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ சொன்னா கேளுங்க மேடம். ப்ளீஸ் சிஸ்டர். ஐயோ, என்னடி இப்ப நீ எதுக்கு தனியா இங்க வந்து ஒப்பாரி வைக்கிற? இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன். திரு எங்க வீட்டு பையன், நாங்க அவனுக்காக அழறோம், அவனை நினைச்சு கஷ்டப்படுறோம், எல்லாம் சரி. நீ எதுக்கடி இப்படி அழுது ஏதோ நீதான் திருவோட பொண்டாட்டிங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? அம்மா, அது வந்து திவ்யாக்கு அழறத என்னால தாங்க முடியலம்மா, அதான் அழுத. உன்னையே எங்க போனாலும் கூட்டிட்டு சுத்துறால, அதனாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. நீ என்னைக்கு எங்க குடும்பத்துல காலடி எடுத்து வச்சியோ அப்பையில இருந்தே இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு தப்பாவே நடக்கும். இத சொன்னா என் பொண்ணு கேட்கவா போறா? அவளை என்ன மாய மந்திரம் பண்ணி இப்படி மயக்கி வச்சிருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ சரியான மாயக்காரிதான். இப்பெல்லாம் அந்த அம்பிகாவையும் என் பொண்ணு மாதிரியே நல்லா மாத்தி வச்சிருக்கல. இங்க பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் எந்த நல்லதும் நடக்காது. இப்ப கூட என்ன ஆச்சு? நிச்சயம் முடிஞ்சு வந்த அடுத்த நிமிஷம் இதோ திரு எப்படி வந்து படுத்திருக்கான்னு பார்த்தல்ல. எல்லாம் சோனியம் பிடிச்ச ராசி. உன்னை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் இந்த பிரச்சனை எதுவும் தீர போறது இல்ல.